அதாவது நீங்கள் எப்போ 20 வருஷமாக ரயிலில் போயிட்டுருக்கிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு? திருப்பி சொல்லுங்கள், என்னாச்சு? ಸುಮ್ಮ ಸೊಲ್ಲುಂಗ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾಡುಂಗ. ನಾನು ಈ ಒಂದು ಸಿಸ್ಟಮ್ ಫಾಲೋ ಮಾಡಿ ನೀರು ಸಿಸ್ಟಮ್ ಮಾಡಿ ಒಂದು ತಿಂಗಳಾದ್ಮೇಲೆ ಹೈದರಾಬಾದ್ಗೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ. ನಾನು ಯಾವಾಗ್ಲೂ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀನಿ, 20 ವರ್ಷದಿಂದ ಹೈದರಾಬಾದ್ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಸೊ ಅವತ್ತು ರಾತ್ರಿ ಒಂದು 12-1 ಗಂಟೆನಲ್ಲಿ ಇಡೀ ದೇಹ ಮತ್ತೆ ನನ್ನ ತಲೆ ಎಲ್ಲ ಪ್ರತಿಯೊಂದು ಜೀವಕೋಶನೂ ಒಂದು ಎನರ್ಜಿನ ಅಬ್ಸರ್ವ್ ಮಾಡೋದು. ಆ ಒಂದು ಖುಷಿ ಮತ್ತೆ ಒಂದೊಂದು ಜೀವಕೋಶನ ಎನರ್ಜಿನ ತಣ್ಣಗೆ ಸ್ವೀಕಾರ ಮಾಡೋದು ಚೆನ್ನಾಗಿ ಅನುಭವ ಆಗ್ತಾ ಇತ್ತು. ನನಗೆ ಆಶ್ಚರ್ಯ ಆಯ್ತು, ಇಷ್ಟು ವರ್ಷ ನಾನು ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡಿದ್ದೀನಿ, ಒಂದ್ ದಿವಸ ನನಗೆ ಹಿಂಗಾಗ್ಲಿಲ್ವಲ್ಲ ಅಂತ. ಆಮೇಲೆ ನಾನು ನಿದ್ದೆನೂ ಮಾಡಲಿಲ್ಲ, ಅದನ್ನೇ ಅನುಭವಿಸ್ಕೊಂಡು ಹಾಗೆ ಸುಮಾರು 2 ಅವರ್ಸ್ ಹಾಗೇ ಕೂತಿದ್ದೆ. ಅಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಇಡೀ ದೇಹ ಅಬ್ಸರ್ವ್ ಮಾಡ್ತಾ ಇತ್ತು ಗಾಳಿನ. அப்படியே லேசாக தமிழில் சொல்லுங்கள். அப்படி நல்லா தான் தமிழ் பேசுகிறீங்க, அப்படியே சொல்லுங்கள். நீங்கள் போய் அடிக்கடி நீங்கள் போகிறீங்க. நான் அடிக்கடி ஹைதராபாத் போயிட்டு இருப்பேன். ஒரு 20 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறேன். இந்த வாட்டர் டைட் இருக்கும்பொழுது பண்ண பிறகு 1 மாதம் பண்ண பிறகு நான் ஹைதராபாத் போகும்போது நைட் ஜெர்னியில் ஒரு 12 மணிக்கு சடனாக எனக்கு ஃபீலிங் ஆச்சு. என்ன ஃபீலிங்னா, தலையிருந்து கால் மட்டும் எல்லா செல்ஸ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கு. எனர்ஜி அப்சர்வ் பண்ற சென்சேஷன் ரொம்ப நல்லா தெரியுது எனக்கு. இவ்வளவு நல்லா இருக்கா காத்து, இவ்வளவு நல்லா இருக்கா, இவ்வளவு நாள் வந்திருப்பேன் என் பொண்ணு, அவங்க இப்ப என்ன ஒரு மாதிரி நல்லா இருக்கு இல்லையா, இவ்வளவு நல்லா இருக்கு காத்து அப்படியே உக்காந்துட்டு அதே ஃபீலிங்கே ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே உக்காந்து தூங்கல. ரொம்ப நல்லா எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அந்த செல்ஸ் கூட அந்த காத்துல இருக்கிற ஆக்சிஜன் நல்லா அப்சர்வ் பண்ணுது. ஏதோ ஒரு ஸ்லைட்டா ஒரு வேவ்ஸ் மாதிரி நல்ல ஃபீலிங். அற்புதம். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வெங்கடேசனுடைய நீர் மருத்துவம், வள்ளுவருடைய நீர் மருத்துவத்தை இவங்க நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ನೀ ಮಾಡಿದ್ದದು இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நீர் மருத்துவத்தை பின்பற்றுறாங்க. இவங்க வந்து ஒரு 3 மாதம் இருக்காங்க. இதான் நல்லா அவங்களுக்கு பூரணமாக அர்த்தமாயிக்கல, பூரணமாக ஒன்றும் தெரியாட்டுக்கிற அவங்களுக்கு வாலண்டியர் நான் வந்தேன், பெங்களூர் நான் வந்தேன். இப்போ இவங்களே என்னோட ஸ்டூடெண்ட் இவங்க பண்ணோம். இன்னும் அவங்களுக்கு டீப்பாக சொல்லித்தரணும். ஏன்னா தமிழில் சீக்கிரம் சொல்லி தந்துடலாம். இந்த தமிழில் வந்து இவங்களுக்கு வந்து தாய்மொழி வந்து கன்னடா, இங்கே இருக்கிற தமிழ் நல்லா பேசுகிறாங்க, இங்கிலீஷ் நல்லா தெரியும். இருந்தாலும் இந்த புத்தகம் வந்து வெங்கடேசனுடைய நீர் புத்தகம் கன்னடத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அப்படி வந்துட்டாங்க வச்சுக்கிங்க, இவங்க குரு மாதிரி விட்டாங்கன்னா சித்தரில் ஆக்கி விட்டாங்கன்னா இவங்க வந்து கன்னட மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நான் டீப்பாக புரிஞ்சுக்கணும்னா இவங்களுக்காக கிட்ட இருந்து சொல்லித்தரணும். இப்போ எதிர்காலத்தில் வந்து நம்ம கன்னடத்தில் கூட கர்நாடக மக்களுக்கு நான் வந்து ஒரு 2-3 சென்டர் தொடங்கி நான் வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் இந்த பேசிக்கில் நான் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்துன்னு வச்சுங்க. அப்போ அவங்க கன்னடத்தில் நல்லா அர்த்தமாயிடுச்சுன்னா அந்த கன்னட மக்களுக்கு அவங்க சொல்லி தருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க பாருங்கள், அரைகுறையமாக செய்கிறாங்க, ஃபுல்லாக செய்கிறதில்ல, சும்மா விட்டு இன்டர்மீடியட் ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணுறாங்க. இன்டர்மீடியட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே இவ்வளோ பெனிஃபிட்டு. ப்ரோலாங்கடாக பண்ண எப்படி இருக்கும், லாங் டைம் பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். எதிர்காலத்தில் எதாவது வரணும், எல்லா அரசாங்கமும் ஒத்துக்கணும், அப்படி செஞ்சால் நல்லா இருக்கும். நன்றி.